அப்ரூவ் பண்றது. Okay, please do. Okay. Today topic is procurement. We have to start now and go to the manage user. Manage user. We create all first our implementation user. Just show now. This is our employee's name and employee's user ID, and we have to attach here link user here. Okay, and person type is employee, and this person will be to the transaction 08 legal entity and under the 08 legal entity and 08 business unit. Okay, and save and close. First we have to create a procurement agent. Okay, procurement agent is important in procurements. Okay, procurement setups, because he is the responsibility of procurement process. Okay, so just have show to you. Okay, this is a procurement BU. This is a default BU. Which business unit you have to access for the procurement. That's why we mean here. In here, and agent name is we create the manage user. We have to attach here, and default requisitioning being also 08. Requisitioning B is nothing but um, our organization, we have the demand like a computer. அந்த மாதிரி வந்து நம்ம கம்ப்யூட்டர் அந்த மாதிரி வந்து ஏதாவது ரெக்வஸ்ட், ஐ மீன் நமக்கு ஆர்கனைசேஷன்ல கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எதனால நமக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் வரும் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு, ஐ மீன் பர்ச்சேஸ் டீமுக்கு. ஸோ எங்களுக்கு லேப்டாப் வேணும், 10 லேப்டாப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்மளோட வித்தின் ஆர்கனைசேஷன்ல இருந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த டிபார்ட்மெண்ட் கூட வரலாம். ஸோ அந்த பியூ பார்த்தீங்கன்னா எந்த பியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் இஸ் ஆக்டிவ். ஸோ இந்த ஏஜென்ட்டுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம். ஸோ மேனேஜ் எக்யூசியேஷன் அந்த ப்ராசஸ் இவன் வந்து ஃபுல் ஃபுல் கொடுத்தோன்னா இவனால பார்க்க முடியும், எடிட் பண்ண முடியும் அண்ட் ஃபுல் ஆக்சஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் வியூ கொடுத்தோன்னா ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ண முடியும். எந்த ஒரு ஆக்சஸும் கான்ட் டு த எனி ஆக்சஸ் எனி ப்ராசஸ். ஓகே, ஸோ நன் கொடுத்தா நன் கொடுத்தீங்கன்னா வியூ பண்ண முடியாது, எந்த ஒரு ஆக்சஸுமே கிடையாது. ஓகே, ஸோ வியூ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஒன்லி வியூ மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி தான் இங்கே பர்ச்சேஸ் ஆர்டரும் ஆக்சஸும் இங்கே ஃபுல் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே மாடிஃபை பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டரில் வந்து இவங்க வந்து மாடிஃபை கொடுத்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்டால் மாடிஃபை தான் பண்ண முடியும். ஜஸ்ட் வியூ பார்த்தீங்கன்னா வியூ வந்து வியூ தான் பண்ண முடியும். நன் கொடுத்தா இவன் எதுக்குமே ஆக்சஸ் கிடையாது. ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நமக்கு இங்கே வந்து பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், நெகோசியேஷன் எல்லாத்துக்குமே வந்து இங்கே ஃபுல் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டுக்கான ஆக்சஸ், இவன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சஸ் கொடுக்குறோம். அண்ட் சேவ் அண்ட் க்ளோஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ப்ரொக்யூர்மெண்ட் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். Okay, go to the procurement setup and search configure the procurement business function. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் லைக் இப்போ எப்படி பேயபிள்ல வந்து காமன் ஆப்ஷன் வந்து பேயபிள்ல வந்து காமன் ஆப்ஷன் ப்ரொக்யூர்மெண்ட் பின்னு சொல்லிட்டு அது காமன் ஆப்ஷன் பண்றோமோ, ஸோ அதே மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு நம்ம இங்கே காமன் ஆப்ஷன் பண்றோம். ஓகே, டிஃபால்ட் செட்டிங்ஸை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ எந்த இன்வென்ட்ரி அண்ட் எந்த இன்வென்ட்ரியில ஐ மீன் அதான் ப்ரொக்யூர்மெண்ட் பியூ எந்த இன்வென்ட்ரி, ஸோ அது என்ன லைன் டைப், கூட்ஸா இல்லை வந்து சர்வீஸா, அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். அண்ட் கரன்சி டிஃபால்ட் கரன்சி, கன்வென்ஷன் ரேட்டு அண்ட் பேமெண்ட் டேர்ம்ஸ், ஷிப்பிங் மெத்தட்னா ஸோ நீங்கள் இப்போ ஐ மீன் அதான் எந்த ஷிப்பிங் மெத்தட், ஐ மீன் கேரியர் தான் நான் சொல்கிறேன், ட்ரக்கா ஷிப்பா, ஸோ அதான் இங்கே
ஷிப்பிங் மெத்தடு அண்ட் ஃப்ரைட் டேர்ம்ஸ் என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ அண்ட் பர்ச்சேசிங்கில் வந்து இது ஃபைல்ஸ் ஃபைல் சைஸ் தான் ஓகேவா, மெகா பைட்ஸ் அந்த இது சொல்லி அதுக்காக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைல் கொடுத்துருக்கோம். அண்ட் ரெசிப்ட் க்ளோஸ் பிரிண்ட் பாயிண்ட் எப்போ வந்து ரெசிப்ட் க்ளோஸ் ஆகணும், ஸோ ரிசீவ் ஆன பிறகா இல்லை அக்செப்ட் பண்ண உடனேயா இல்லை டெலிவர்ட் ஆன பிறகா. ஸோ நான் ரிசீவ்னு கொடுத்துருக்கேன், ரிசீவ் ஆன உடனே ரெசிப்ட் க்ளோஸ் ஆகிடும். ஓகே. அண்ட் மேட்சிங் லெவல் 3-way 2-wayன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ 2-way பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் இன்வாய்ஸ். ஓகே. இந்த 2-way எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு மெஷின் ஆர்டர் போட்டிருக்கீங்க ஓகேவா. ஸோ அந்த மெஷின் வந்து உங்கள் இன்வென்ட்ல ரிசீவ் ஆகுது. ஸோ அந்த மேட்சிங் ரூல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெஷின்ஸ் போட்டி ஐ மீன் மெஷின் வேண்டாம், லைக் லேப்டாப்னே வச்சுப்போம். ஓகே. ஸோ லேப்டாப் நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க, 10 லேப்டாப் ஆர்டர் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த 2-way பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வென்ட்ரியில் வந்து அந்த லேப்டாப் வந்து ரிசீவ் ஆகுது. ஓகே. நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணுறீங்க மேட்சிங் அப்ரூவல். ஸோ 2-way பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் இன்வாய்ஸ். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பர்ச்சேஸ் ஆர்டரும் அண்ட் சப்ளையர் இன்வாய்ஸையும் நம்ம மேட்ச் பண்ணி குவான்டிட்டிஸ் கரெக்டாக இருக்கா அண்ட் ப்ரைஸஸ் கரெக்டாக இருக்கா அண்ட் எல்லாம் ஐ மீன் அதான் குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் செக் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா இது ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3-way அண்ட் 3-way பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் இன்வாய்ஸு ரெசிப்ட். ஓகே. ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி குவான்டிட்டி அது ப்ரைஸு ஐ மீன் டேட்டா ஆல்சோ நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4-way. 4-way பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸு, பர்ச்சேஸ் ஆர்டரு, ரெசிப்ட், இன்வாய்ஸு அண்ட் குவாலிட்டி. குவாலிட்டி இஸ் அதான் 4-wayல லாஸ்ட்டாக வருது குவாலிட்டி. இப்போ நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் அண்ட் செக் பண்ணிட்டோம், 3-wayல செக் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 4-wayக்கு வந்து குவாலிட்டி குவாலிட்டியில் கொடுத்து நம்ம செக் பண்ணி அண்ட் ரெக்யூஷன் கொடுத்தவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஓகே. இதுதான் இந்த வேன்னு சொல்கிறது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் டைப் ஆல்சோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்எஃப்கியூனா ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன். ஸோ மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இஸ் நாட் மேண்டேட்ரி. எனபிள் வெயிட் ரெக்யர்மெண்ட்ஸு. ஸோ வெயிட் நீங்கள் வெயிட் பேஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா ஐ மீன் வால்யூம் நான் சொன்னேன் இல்லையா, வால்யூம் குவான்டிட்டி. ஸோ அதில் வந்து எனபிள் வெயிட்ஸ் ரெக்யர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்லி பாப்புலேட். ஓகே. இட்ஸ் ஓகே. அண்ட் 7 க்ளோஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்டிங் பியூ. ஸோ ரெக்வெஸ்டிங் பியூனா நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வித்தின் ஆர்கனைசேஷன்ல இருந்து இப்போ வந்து எந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வருது ஐ மீன் அவங்களுக்கு வந்து லேப்டாப்போ இல்லை ஏதாவது கூட்ஸோ ரெக்வெஷன் வரும். ஸோ அதுக்காக தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபால்ட் டெலிவரி எந்த ரெக்வெஷனிங் பீனா நீங்கள் டிஃபால்ட் டெலிவரி நம்ம இன்வென்ட்ரி கொடுத்துட்டோம்னா ஸோ டிஃபால்ட்டாக அந்த இந்த ரெக்வெஷனிங் இன்வென்ட்ரிக்கு டைரெக்டாக அது போய் ரிசீவ் ஆகும். ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம மீன் பண்ணுறோம். யார் கேட்டாங்களோ ஐ மீன் யார் ரெக்யூசேஷன் கொடுத்தாங்களோ எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்தோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இன்வென்ட்ரிக்கு ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா டைரெக்டாக அங்கே டெலிவரி ஆகிடும். ஓகே. சன் லைன் டைப் பார்த்தீங்கன்னா கூட்ஸ், நம்ம கூட்ஸ்னு கொடுத்துருக்கோம். அண்ட் ஐட்டம் குரூப் ரெக்யூஷன் இம்போர்ட் ஐட்டம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் டிஃபால்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பியூ கொடுத்துருக்கோம் இங்கே. அண்ட் இது ஆல்ரெடி நம்மளுக்கு டிஃபால்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட் ஆக்சஸ் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அது மூலயமா நமக்கு டிஃபால்ட் வந்துடும். ஓகே. அண்ட் ஓகே. ரீ அப்ரூவல் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணும்போது ஏதாவது ரெக்யூர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா ரீ அப்ரூவல் பண்ணுறதுக்காக அந்த டூரிங்கில் நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணணும் ஐ மீன் சேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ரெக்வெஸ்டிங் அப்ரூவல் சொல்கிறேன். அண்ட் கிரியேட் ஆர்டர் இமீடியட்லி ஆஃப்டர் ரெக்யூஷன் இம்போர்ட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிரியேட் பண்ண உடனே இமீடியட்லியே ரெக்யூஷன் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகே. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் எனபிள் அப்ரூவல் ஓவர் ரைடு அண்ட் எனபிள் சப்ளை அவைலபிலிட்டி டீடைல்ஸ் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நீங்கள் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று பண்ணுவோம். இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தீங்கன்னா வித்தின் த ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் 2 இன்வென்ட்ரி வச்சிருக்கேன், அது பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆர்கனைசேஷன், இது பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்வென்ட்ரி வேற ஆர்கனைசேஷன். ஸோ இந்த வித்தின் அவர் ஆர்கனைசேஷன் ஓகே நம்ம கம்பெனிக்குள்ள நடக்கிற ஒரு மீன் இப்போ இந்த இன்வென்ட்ரியில் வந்து 100 கூட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ கஸ்டமர் வந்து கேட்குறான் எனக்கு வந்து 100 ஐ மீன் 100 வேன்னு கேட்குறான். இந்த இன்வென்ட்ரியில் ஏ இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 80 தான் இருக்கு. ஸோ அடுத்து பி இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 30 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்,
பிலேருந்து நம்ம இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இந்த 30 இங்க வந்து கொண்டு வந்து நம்ம 100 ஆக்கி ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கஸ்டமருக்கு ஐ மீன் கஸ்டமர் ஆர்டர் கொடுப்போம். ஸோ அதுதான் இங்க வந்து அவைலபிலிட்டி, அந்த டீடைல் ஃபார் த அவைலபிலிட்டி. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இங்கே நம்ம எனபிள் பட்டனா ஸோ அது ஷோ ஆகும். ஓகே, அண்ட் சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ் யூசர். ஸோ நம்ம மேனேஜ் யூசர் ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஓகே, மேனேஜ் யூசர் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். அண்ட் பையர் அசைன்மெண்ட். ஸோ யார் பையர், ஓகே பையர்னு பார்த்தீங்கன்னா பே பண்ற, ஐ மீன் பையர்னாலே பே பண்றதா, ஓகே அதான் மீனிங். ஓகே, பையர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூசர் கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து நம்ம அவரை தான் நம்ம பையரா போட முடியும். அது ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பண்ணும்போதே ஸோ அது கன்வெர்ட் ஆயிக்கும் ஹீ இஸ் அ பையர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்க வந்து நம்ம சாரி ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்ல மேனேஜ் பையர் ஆக்சஸ் அசைன்மெண்ட். ஓகே, and go to here. We have to check. ஓகே ஆல்ரெடி இருக்கு. ஓகே டிஃபால்ட் செட்டாக இருக்கு. ஓகே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரூல் சீக்வன்ஸ் இது ஆட்டோமேட்டிக்கலாக ரூல் வந்து சீக்வன்ஸ் ஆகிக்குது. அண்ட் ரூல் செட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு. ஸோ இந்த பியூ அண்ட் டெலிவர் டு ஆர்கனைசேஷன். ஓகே, அது அந்த ஆர்கனைசேஷன் நம்ம கொடுக்குறோம். அண்ட் சப்ளையர் அண்ட் இதெல்லாம் இட்ஸ் நாட் மேண்டட்ரி. அண்ட் இங்கே வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பிஓ பையரை யாருன்னு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பையர் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண மேனேஜ் யூசர், எம்ப்ளாயி கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அவர் தான் வந்து இங்கே பையர். ஓகே, ஸோ கேன்சல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ரெக்யூஷன் அப்ரூவல். ஸோ மேனேஜ் ரெக்யூஷன் வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் அப்ரூவல் ஆகணும். ஓகேவா, ஸோ இங்கே ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் அப்ரூவல் இருக்கு, ரெக்யூஷனுக்கும் அப்ரூவல் இருக்கு. ஓகே, அண்ட் கோ டு த மேனேஜ் ரெக்யூஷன் அப்ரூவல். ஓகே, திஸ் இஸ் நம்மளால எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஆல்ரெடி இருக்கிற சீடட் அப்ரூவலில் தான் நம்ம வந்து நம்ம எடிட் பண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ கிரியேட் பண்ணணும் அண்ட் ரோல் நேம் கொடுக்கணும். சம்திங் யூ ஹேவ் டு கிவ். ஓகே, ஆட்டோ ரோல் லைக். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா மீடியம் கொடுத்தீங்கன்னா எது நீங்கள் ஹையஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அப்ரூவல் வந்து ப்ரியாரிட்டி வந்து ஹையஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் அப்ரூவல் ஆகும். ஸோ அந்த ப்ரியாரிட்டி அப்படிங்கிறத நான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. லோவர் லோவஸ்ட். ஸோ லோவஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்ரூவல் கொஞ்சம் லேட் ஆகும். ஐ மீன் இந்த இடத்துல ஐ மீன் கிரியேட் பண்ணுற அப்ரூவல் இதில் சொல்கிறேன். ஸோ இங்கே நம்மளாம் மீடியம் கொடுத்துக்கலாம், ஏன்னா நம்மளோட பியூ அட்டாச் பண்ணி ஒன்று தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஆன்சர் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூலை டச் பண்ணி இங்கே ஆட் கண்டிஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஆட் கண்டிஷன் என்ன கொடுக்குறேன்னா இந்த ஐ மீன் இந்த ரூலுக்கு நான் கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன்னா அப்ரூவல் டாஸ்க் ஆட்ரிபியூட் ரெக்யூஷனிங் பியூன்னு நான் கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஈக்குவல் டு வேல்யூ. வேல்யூ டைப் பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ அட்டாச் பண்ணணும். ஐ மீன் நம்மளோட இன்வென்ட்ரி அட்டாச் பண்ணணும், சாரி நம்மளோட பியூ அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ரூவல் ரெக்கார்டு அண்ட் ஆட்டோமேட்டிக்னு கொடுத்தீங்கன்னா it will be automatically approval. Okay, so next is save and deploy. Want click save and close. Then okay, okay and done. And enable இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்யூஷன் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ கோ டு த ஹோம் பேஜ். Go to the procurement task.
அண்ட் பர்ச்சேஸ் ரெக்யூசேஷன் ரெடி பவர். ஸோ இது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி வந்து நம்ம இதை பேஜ்லாம் எடிட் பண்ணுறது. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் வெர்ஷன் அண்ட் கிளாசிக் வெர்ஷன் ரெண்டு இருக்கு. ஓகே. ஸோ மொபைல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட்வுட் அந்த ஏஐ சாரி யூஐ அதில் வந்து கிரியேட் பண்ணுற மொபைல் வெர்ஷன், லைக் மொபைல் வெர்ஷன் தான் இதுதான். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட், நியூவாக இருக்கிற அப்டேட்டட், கரண்ட் நியூவில் இருக்கிற அப்டேட்டட். ஓகே. ஸோ இதுக்கு நேம் தான் மொபைல் வெர்ஷன். ஸோ இதில் நான் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ அதனால நான் கிளாசிக் வெர்ஷனை வந்து நான் எடுத்துட்டு வந்துக்கிட்டேன். ஓகேவா. பேக்ல இருந்து நான் எடிட் பண்ணி பேஜ் எடிட் பண்ணி இந்த கிளாசிக் வெர்ஷன் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ கிளாசிக் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா this is a classic version. Okay. So go to the more task and enter the recursion line. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக என்டர் பண்ணக்கூடாது. என்டர் இந்த ஆப்ஷன் வராது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும். ஓகே. ஸோ என்ன அப்டேட்னா என்ன லைன் டைப், என்ன கூட்ஸா, ஸோ எந்த இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் கொடுத்த பிறகு தான் இது ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ நான் இங்கே வந்து சும்மா ஒரு டெலிவர் டூன்னு சொல்லிட்டு நான் இது கொடுத்துருக்கேன். பட் ஆனால் என்னோட என்னோட இன்வென்ட்ரி அது வரமாட்டேங்குது. ஐ மீன் நான் ரெக்வெஷனிங் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த அட்ரஸ் வர மாட்டேங்குது. ஒன் மினிட். ஸோ அது வர மாட்டேங்குது. அதனால நம்ம ஓகே டெலிவர் டு நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இங்கே நம்ம ரெக்வெஷன் பார்த்தீங்கன்னா ஐ மீன் சார்ஜ் அக்கௌண்ட். யூ ஹேவ் டு அட்டாச் ஹியர் சார்ஜ் அக்கௌண்ட். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. யூஎஸ் அண்ட் அக்கௌண்ட் இஸ் சார்ஜ் அக்கௌண்ட். நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சார்ஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல. ஒன் மினிட். சார்ஜ் அக்கௌண்ட் மினிட். சார்ஜ் அக்கௌண்ட் நம்மளை கிரியேட் பண்ண இப்போதைக்கு முடியல. ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு அசெட் அக்கௌண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. லைபிலிட்டி அக்கௌண்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லைபிலிட்டி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ். ஓகே. ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அண்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா how many quantity you want ரெக்வெஷன். ஓகே. ஸோ நம்ம எவ்வளோ நம்ம குவான்டிட்டி நமக்கு வந்து வேணுமோ, ஸோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். ஓகே. ஸோ நாங்கள் 5 கொடுத்துட்டு அண்ட் சப்ளையர் ஒன் மினிட். ஃபர்ஸ்ட் ஐட்டம் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர். ஓகே. இதுதான் நம்மளோட ரெக்யூஷன். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும், the source solution for given destination type can't be determined. ஓகே. விஷன் மேனேஜர். ஓகே. இப்போ என்னன்னா இப்போ இது கேட்டகரி பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ்னு எடுத்துக்கிச்சு. ஓகே. ஸோ நம்ம இங்கே வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுத்துக்கலாம். The source solution given destination type. ஓகே. டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த அக்கௌண்ட் தான் ஐ மீன் இந்த டெலிவர் டு லொக்கேஷனை வந்து நம்மளோட இன்வென்ட்ரி வரல. ஸோ அதனால தான் இங்கே வந்து இப்போ இந்த எரர் காட்டுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐட்டமே இல்லாமல் நம்ம வந்து நம்ம ரெக்யூஷன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் 1 minute. ஓகே ஓகே, சும்மா டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்துப்போம். ஓகே, கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி நேம் இஸ் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ்னு கொடுத்துப்போம். சும்மா எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் கொடுக்காம. சரி, ஓகே. யூனிட் ஆஃப் மெஷர் பார்த்தீங்கன்னா பாக்ஸா ஈச்சா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம ஈச் கொடுப்போம். ப்ரைஸ் கொடுப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அர்ஜென்டா. எஸ், அர்ஜென்ட். ஓகே, அண்ட் the supplier name is global. Okay, so supplier is okay, supplier contract அதெல்லாம் mandatory. So new supplier இருந்தா you have to click here. Okay, so agreement purchase agreement இருந்ததுன்னா ஸோ நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் நம்ம பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பண்ணல. ஓகே, அண்ட் நெகோசியேஷன் இஸ் ரெக்கார்டு நெகோசியேட்டடா ஐ மீன் நெகோஷியேட் பண்ணலாமா ரெக்யூஷன் ஐ மீன் இதில் வந்து அமௌண்ட்ஸ் அந்த மாதிரி நெகோசியேஷன் பண்ணலாமா, சில நெகோசியேஷன் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஸோ இதுதான் இப்போ ப்ராப்ளம். இப்போ என்ன பிரச்சனைனா இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண அந்த இன்வென்ட்ரி வரணும். ஸோ அந்த இன்வென்ட்ரி வந்தால் மட்டும் தான் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இந்த பர்ச்சேஸ் ரெக்வெஷன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் add cart. Okay, a charge account can be generated for distribution one. What happened? Oh, okay. சார்ஜ் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணோம், பட் ஆனால் நம்ம சேஞ்ச் பண்ணதுனால இங்கே மென்ஷன் ஆகும். ஓகே, ஆட் கார்ட்.